ராஜா, அது என்ன சீரியல் ராஜா? அந்த சீரியலோட பேரு ஏதோ செம்பருத்தின்னு சொன்னாங்க. அடங்க சகல, இவனை நான் கொன்னுறேன் நானே. நோ நோ டென்ஷன், நோ டென்ஷன். அந்த சீரியல் கூட ரொம்ப பரபரப்பா ஓடி ரொம்ப ஹிட் ஆச்சுன்னு சொன்னாங்க. அந்த சீரியல்ல நடிச்ச ஹீரோ கூட ரொம்ப பாப்புலர் ஆயிட்டதா சொன்னாங்க. நான் நடிக்காதது அவனோட அதிர்ஷ்டம். இல்லனா அவனுக்கு இவ்வளவு பெரிய பாப்புலாரிட்டி கிடைச்சிருக்குமா? டேய், ஒரே ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு. உன்கிட்ட இருந்து சீரியல் ஆடியன்ஸ் எல்லாம் தப்பிச்சிட்டாங்க. ஏய், என்ன சொன்னீங்க? எனக்கு கேட்கல. சொல்றாங்க வெங்காயத்துல வெள்ளை பூண்டு. இல்லங்க, ஏதோ பேசுன மாதிரி இருந்துச்சு. இல்ல, ஹாலிவுட் ஆடியன்ஸ் சீரியல் ஆடியன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்கன்னு சொன்னேன். அது அவங்களோட பேட் லக். இன்னும் ஏங்க, இவன் அலப்பல என்னால தாங்கவே முடியலங்க. இப்பதானே வந்திருக்கான், கொஞ்ச நாள்ல ஓட ஓட விரட்டிடலாம். கவலைப்படாத. சீக்கிரம் வரட்டுங்க, இவனை பார்த்தாலே எரிச்சலா வருது. அவனை எரிச்சிடுறேன். ஏண்டா ஜாக்கு, இவ்வளவு பெருமையா பேசுறிய? அந்த அம்மேரி அக்கால என்ன பண்ற? அமெரிக்கன் பிரசிடண்டோட ஒயிட் ஹவுஸ் இருக்குல்ல, அங்கதான் நான் கான்ட்ராக்டரா ஒர்க் பண்றேன். கான்ட்ராக்டர்னா கான்ட்ராக்டர் நேசமணி மாதிரி வெள்ள அடிக்கிறதா? சேம் சேம் பப்பி சேம். ஓ மை காட், பாத்ரூம் எங்க இருக்கு? ஏண்டா பச்சங்களி, நீ ஏண்டா அத கேக்குற? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். பாத்ரூம் எங்க இருக்குன்னு சொல்லுங்களேன். அதெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி இருக்குடா. என்ன பிரச்சனை? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். உங்க பாஸுக்கு ஏதாவது வயித்து கலக்குதா? நிக்கிற பொசிஷனே சரியில்லையே. இருங்க வந்துடுறேன். இவனுக்கு ஏதாவது கலக்குதா? டேய் பச்சைக்கிளி, இப்ப எதுக்கு அந்த பிங்க் பண்டா மேல தண்ணி ஊத்துன? எல்லாம் உங்களாலதான். என்னாலயா? நான் என்னடா பண்ணேன்? எங்க பாஸ் கிட்ட யாராவது கோவற மாதிரி பேசினாங்கன்னா அவர் எரிமலையா வெடிச்சிருவாரு. அத உங்களால தாங்கவே முடியாது. அதுக்காக தான் அவர் மேல தண்ணி ஊத்தி கூல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா அவர் கோவத்தை நீங்க எல்லாரும் தாங்கவே முடியாது. டேய் பச்சைக்கிளி, இதெல்லாம் படிக்காதவன் படத்துல விவேக் சார் எப்பவோ பண்ணிட்டாரு. புதுசா இங்க வந்து ரீல் ஓடிட்டு இருக்காத சொல்லிட்டேன். சித்தி, இப்ப எதுக்கு நம்ம இங்க ரூம் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? யாராவது வர போறாங்களா என்ன? ஆமா மகனே, 2 முக்கியமான ஆளுங்க வர போறாங்க. அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன சித்தி சொல்றீங்க? முக்கியமான ஆளுங்க வராங்களா? யார் அது? அந்த சாமுண்டீஸ்வரி குடும்பத்தை இந்த தடவை முழுசா அழிக்க போறேன். அதுக்கான சில விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கு. அத பத்தி பேசுறதுக்கு தான் அவங்க 2 பேரும் வர போறாங்க. அப்ப நீங்க ஏதோ பெரிய திட்டத்தோட தான் இருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஆமா மகனே, அடிக்கடி திட்டம் போட்டு தோக்கறத விட பெருசா திட்டம் போட்டு அவங்கள அழிக்கணும்ன்ற முடிவுக்கு வந்துட்டேன். வாங்க, ரிசப்ஷன்ல இருக்கீங்களா? ரூம் நம்பர் 105. நான் ரூம்ல தான் இருக்கேன், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். வாங்க. மவனே, நான் சொன்னவங்க ஹோட்டலுக்கு வந்துட்டாங்க. இப்ப வந்துருவாங்க. சரிங்க சித்தி. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வாங்க. வணக்கம் மேடம். வாங்க, உட்காருங்க. சொல்லுங்க மேடம், வர சொன்னீங்க, என்ன விஷயம்? ஒரு முக்கியமான வேலைய உங்ககிட்ட ஒப்படைக்க தான் வர சொன்னேன். நீங்க தான் அதை எந்த பிரச்சனையும் இல்லாம கச்சிதமா செஞ்சு முடிக்கணும். சொல்லுங்க மேடம், என்ன செய்யணும்?
ஓகே மேடம், தெளிவா ஒரு சதி திட்டத்தை சொல்லிருக்கீங்க. அத கண்டிப்பா நல்லபடியா செஞ்சு முடிப்போம். இதுல 10 லட்சம் ரூபாய் இருக்கு. இத அட்வான்ஸா வச்சுக்கோங்க. ஓகே மேடம். காரியத்தை கச்சிதமா முடிக்கணும். சரிங்க மேடம். மேடம், காரியத்தை எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டீங்களே, இனிமே நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். பேசுறது முக்கியம் இல்ல, செய்யறதுதான் முக்கியம். உங்க மேல யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. எல்லாரையும் நம்ப வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. மேடம், இது எவ்வளவு சீரியஸான மேட்டர்னு எங்களுக்கு தெரியும். நாங்களும் எச்சரிக்கையா தான் இருப்போம். இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை. அவன் சாதாரண ஆள் இல்ல. ஒருத்தரை பார்த்ததுமே எடை போட்டுடுவான். அவ்வளோ கில்லாடி. அவனை நீங்க தான் சமாளிக்கணும். சாமுண்டீஸ்வரியும் சாதாரண ஆள் இல்ல. அவளும் பெரிய புத்திசாலிதான். அவ்வளவு சீக்கிரம் ஏமாந்துட மாட்டான். அதனால ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்து வைக்கணும். சரிங்க மேடம். இன்னொரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க மேடம். இனிமே இப்போ நீங்க பண்ணீங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு போன் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நானும் உங்களுக்கு போன் பண்ண மாட்டேன். வேலைய கச்சிதமா முடிச்ச அப்புறம் தான் நாம மீட் பண்ணணும். அது வரைக்கும் நாம சந்திக்கவே கூடாது. இடையில நாம மீட் பண்ணாலோ இல்ல போன்ல பேசினாலோ அந்த டிரைவர் பயலோட ஃப்ரெண்டு போலீஸ் நம்மள கண்டுபிடிச்சிடுவாங்க.